தலைக்கு ஹேர் பேக் போட்டிருக்கேன். 1 ஹவர் ஆகும் அலசுறதுக்கு. அந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் டைல்ஸுன்றதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் பாத்ரூம் பார்க்க அழகாக இருக்கும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஹார்பிக், லைசால் துணி சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கரையாக இருந்தால் தான், போகலைன்னா ஆசிட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி இப்போ தேவையில்லை, க்ளீனாக தான் இருக்குது. எல்லா ரூமையும் நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதை விட ரொம்ப முக்கியமாக பாத்ரூமை தான் நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இரும்பு கரை பிடிச்சிருக்கு. அதில் லைட்டாக ஹார்பிக் மட்டும் போட்டு ஊற வச்சு உடனே தேய்ச்சி கழுவி விட்டேன், போயிடுச்சு. பாத்ரூம் ஜன்னலுக்கு மேலே அணில் கூடு கட்டியிருக்கு. அதுவும் அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். செவுரெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது. அதையும் க்ளீனாக கழுவி விட்டுட்டேன். வேலை செய்கிறவங்க இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வராது. அதனால் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பொறுப்பாக செய்யணும். 1 ஹவர் ஆகிடுச்சி, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.